ஊரே புத்தாண்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது இந்த கை உடைஞ்சு கட்டு போட்டு வரானே இந்த ஈனப்பைய என்ன பண்ணியிருந்திருக்கேன் தெரியுமா? ஒரு 7 வயது சிறுமியை கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். அவன் வீட்டிலேயே வச்சு அந்த பொண்ணை ரத்தத்தோட மீட்டெடுத்திருக்கான். அந்த நாயோட மூஞ்சில உங்களால கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சியை பார்க்க முடியுது. கை உடைஞ்சு கட்டு போட்டு வரானே தவிர அவன் ஒரு குற்றம் செஞ்சுட்டு வர்ற மாதிரி அவனோட மூஞ்சில ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லை. அந்த அளவுக்கு காம வெறியில ஊறி போன ஈனப்பிறவியா இருந்திருக்கேன். அந்த நாய் என்ன பண்ணியிருந்திருக்கேன் அப்படின்றத தெளிவா சொல்றேன். அதாவது சென்னையில திருமங்கலம் ஏரியா மக்கள் பாத்தீங்கன்னா அந்த புத்தாண்டை செலிப்ரேட் பண்றதுக்காண்டி வெடி வெடிச்சு ஸ்பீக்கர்லாம் அங்கங்க செட் பண்ணி போட்டு ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது அந்த ஏரியால உள்ள இப்ப பாக்குறீல்ல இவன் பேர் மதிவாணன். இவன் என்ன பண்ணியிருந்திருக்கான்னா இவனோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல உள்ள ஒரு 7 வயது சிறுமியை கடத்திட்டு போய் எல்லாரும் கொண்டாட்டத்தில் இருக்காங்க. ஸ்பீக்கர்ல பாட்டு சவுண்ட் நல்லா சத்தமா கேக்குது. இந்த நேரத்தில் நம்ம என்ன ஒன்னாலும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு அவன் வீட்டுக்குள்ள வச்சு, அதாவது பக்கத்து வீட்டு பொண்ணா அவன் வீட்டுக்குள்ள வச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணி இருந்திருக்கான். அந்த பொண்ணு கதறி அழுதுருக்கு, யாருக்கும் கேட்கல. ஏன்னா வெளியில ஸ்பீக்கர் சவுண்ட் அதிகமா இருந்ததுனால ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஸ்பீக்கர் சவுண்ட் பாத்தீங்கன்னா சடனா கட்டா இருந்திருக்கு. அந்த நேரத்தில் இந்த பொண்ணோட அலறல் சவுண்ட் வெளியில கேட்டு உடனடியா அந்த தெரு மக்கள் இந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணோட அலறல் சத்தம் கேக்குதுன்னு அந்த வீட்டோட கதவை உடைச்சிட்டு உள்ள போயிருக்காங்க. அப்போ இந்த நாய் அந்த 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்ணி இருந்திருக்கேன். அந்த பொண்ணு வந்து பிளட் லீக் ஆகி அந்த இடத்துல கிடந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில சேர்த்திருந்திருக்காங்க, சிகிச்சை அளிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இவன் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணும்போது இவனை வந்து துரத்தி போனப்போ இவன் வலிக்கு விழுந்து இவனோட கை உடைஞ்சிருந்தது. அதுக்கப்புறமா போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணி இவனுக்கு அந்த கை உடைஞ்சதுல மாவு கட்டு போட்டு கூட்டிட்டு வர காட்சியை தான் பண்ணி பார்த்து 7 வயது சிறுமி 2ஆம் கிளாஸ் தான் படிக்கும். அந்த பொண்ணு, அந்த குழந்தைய, அது பொண்ணுன்னு சொல்றது கூட எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. அந்த குழந்தைய போய் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கேன். அந்த நாய் எல்லாம் என்னங்க பண்றது?